அறிவிப்பாளர் அனுஷா மொராயஸ் என்பவரும் எழுத்தாளர் அனுஷா மொராயஸ் என்பவரும் ஒருவரா என்ற கேள்வி நீண்ட காலமாகவே நேர்கள் மத்தியிலே இருந்தது. பத்திரிகைகளிலும் அந்த கேள்விகள் வெளிவந்திருக்கின்றன. இருவரும் ஒருவரா என்று சொல்லப்பட்ட பதில் இல்லை, அது தாய் இது சே என்று. அனுஷா மொராயஸ் என்ற பெயரை இந்த கலை உலகுக்கு கொண்டு வந்த அனுஷா மொராயஸை சந்திப்போம். உங்களுடைய எழுத்துத்துறை நாடக எழுத்தாளராக சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேல் நீங்கள் பணியாற்றினீர்கள். 1986 ஆண்டுகளில் நாடக பிரதி எழுதும் வாய்ப்பே அமரர் திரு ஜோகிந்தனர் எனக்கு அளித்திருந்தார். எனது பேர் ஊர்மேல் பெர்னாண்டோ. எனக்கெனவோ எனது பேரில் அவ்வளவா விருப்பம் இல்லை, அதனால் எனது மகளின் பேரை பயன்படுத்தி கொண்டேன். அதே சமயம் தற்போது மகள் இந்த அறிவிப்பு துறையில் வந்துவிட்டதால் நான் எழுதுவதை நிறுத்திக் கொண்டேன். நேரிய என்ற பேரில் நாடக பிரதிகள் எழுதும் போது அது அவ்வளவாக சோபிக்கவில்லை. அதனால் திரும்பவும் அனுஷா மொராயஸ் என்ற பேரில் எழுத ஆரம்பித்தேன். இப்போது ஒரிஜினல் அனுஷாவே வந்துவிட்டதால் புனைப்பேர் எழுத நான் ஒதுங்கிக் கொண்டேன். மற்றது எனது நாடகங்கள் அந்த நாளில் 3 மாதம் 6 மாதம் 9 மாதம் 1 வருடம் நீண்ட தொடர் நாடகங்கள் தான். இலங்கையில் புகழ் பூர்த்த பல வானொலி கலைஞர்கள் டிராமாவில் நடத்தின நாடகம் நடித்திருக்கிறார்கள். குறிப்பாக கமினி செல்வராஜன், கணேஸ்வரன், தற்போது ஜெய கிருஷ்ணராஜா, ஸ்ரீதர் பிச்சியப்பா, மேரஹிம் சகி, குர்கன் விப்திகார், நூடகன் மர்சு, ஜெயஜோதி, சந்திரசேகரன், செல்வசேகரன், செல்வம் பெர்னாண்டோ, இன்னும் கொஞ்சம் ஞாபகத்தில் வரவில்லை. அது ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். இலங்கை வானொலி மட்டுமே இலங்கையில் இருந்த காலம், மிகுந்த வரவேற்பு. அதே சமயம் நான் எழுதியது ஜனரஞ்சகமான நாடக பிரதி. அதற்கு ஒரு அழகான பேர் தேவை. அதற்காகத்தான் என் மகளின் பேரை எனது புனைப்பேராக நான் பயன்படுத்தி கொண்டேன். மற்றது இந்த ஆரம்ப கால எழுத்துத்துறை பள்ளி பருவத்திலே ஆரம்பமானது. குட்டி குட்டி நாடக பிரதிகள், பத்திரிகைகள், அதன் மூலம் ஆரம்பித்தது. எனக்கு முழு உற்சாகம் தந்து என்னை ஊக்கப்படுத்தியவர் அமரர் திரு ஜோகி பெர்னாண்டோ அவர்கள்தான். அவர்களால் தான் இன்றும் நான் அவரை நினைவு கூறுகிறேன். பல எதிர்ப்புகள் மத்தியில் தமிழ் செய்தி 2 முதலாக நாடக பிரதி எழுத்தும் ஒரு பெண்ணாக நான் அறிமுகமான போது பலத்த எதிர்ப்புகள், காய்த்த மரத்துக்கு தர கல்லடியிலும் பலத்த எதிர் மத்தியில் தான் விடாமுயற்சியுடன் என்னை உற்சாகப்படுத்தி என்னை வழிநடத்தி சென்றவர் அமரர் திரு ஜோகி பெர்னாண்டோ. அவரால் தான் இந்த அனுஷா மொராயஸ்